எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர். உன் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர். உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பேப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்தே. மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் குறைகள் உமக்கு எம்மாத்தேரும். கிழக்க முடியா காரியம் செய்தே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருங்கோலும் கழியும் இது பரிபாரமாய் உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெருங்கோலும் கழியும் இது பரிபாரமாய் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வே. ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளுடைய தேவன் நம்மளை என்றைக்கும் மறவாத தேவன், எப்போயும் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன், இன்றும் என்றும் என்றைக்குமே மாறாத தேவன், இப்போ வரைக்கும் நம்மளை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி வந்துட்டு இருக்கிற தேவன் இந்த நாள்லையும் நமக்கு சொல்கிறாரு, நீ தைரியமாக இரு, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கோம் குட்டீஸ், அப்படி தானே? இந்த பாடலை யோசிக்கும் போதே ஆமாம்ல, அப்போ ஏன் நமக்கு கடவுள் செய்ய மாட்டாங்க? ஏன் நம்ம சோர்ந்து போகணும்? எதுக்காக நம்ம குழம்பி போய் இருக்கணும்? ஏன்னா ஆகாயத்து பட்சிகள், அந்த பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடிகள்லாம் கடவுளுக்கு எப்படி ஒரு உண்மையாக இருந்திருந்தா அதுங்க கேட்காமலே கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? போஷிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம ஏன் பயப்படுறோம்? ஃபஸ்ட்டு நமக்கு இது நடக்குமா நடக்காதாங்கிற பயம் நமக்குள்ளே ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கிறோம். நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கிறோம். அதனால தான் நம்ம செயல்பாடில் ஏதோ குறைவு இருக்குங்கிறது நமக்கே தெரியறதுனால தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. ஏசப்பா எனக்கெல்லாம் மனம் இறங்குவாரா? ஏசப்பா எனக்கெல்லாம் இதை செய்து கொடுப்பாங்களான்னு. ஆனால் இன்னைக்கு இந்த பாடலை பாருங்களேன், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உனக்காக யாவையும் செய்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஏசப்பா இருக்கிறாங்க. அவருடைய அன்புக்கு இவங்க எனக்கு ஒபே பண்ணுறாங்க, இவங்க எனக்கு ஒபே பண்ணலை அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அருமையான வசனம் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இன்றைக்குரிய வசனமும் அதற்கு ஏற்ற மாதிரி தான். சங்கீதம் 119 114 படியாம், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் ரொம்பவே அருமையான வசனம். ஆனால் இது நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு வசனம் குட்டீஸ். என்ன அப்படின்னா, இப்போது ஆகாயத்து பட்சிகளாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், அதுங்களுக்கு எது குறிச்சும் கவலை இல்லை. ஏன்னா அதனை உண்டாக்கினவரை குறிச்சின நம்பிக்கை அது மேலே இருக்குது. ஆனால்
நமக்கு எல்லாத்தையும் குறித்த கவலை இருக்குது. அப்போது நமக்கு நம்மளை உண்டாக்கினவர் மேலே நம்பிக்கை இருக்குதா? அதுதான் இந்த வசனத்துக்குரிய மிகப்பெரிய கேள்விக்குறி குட்டீஸ். நமக்கு அவர் கேடகமாகவும் அவர் நம்மளை பாதுகாக்கிற மறைவிடமாகவும் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதுக்காக பயப்படணும்? எதுக்காக நம்ம குழம்பி போகணும்? எதுக்காக நம்ம சோர்ந்து போகணும்? அப்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற கரெக்ஷன்ஸை நம்ம பண்ணிக்குவோமே. அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், நமக்கு இன்னைக்கு இந்த வசனம் தான் அந்த நாள் ஃபுல்லாக நடத்தி கொண்டு போக போகுது, அவருடைய அரவணைப்பு தான் நம்மளை பலப்படுத்த போகுதுங்கிற அந்த உண்மை யார் அவருடைய வசனத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் குட்டீஸ். அப்போது நம்மலாம் பயப்படுறோம், நம்மலாம் சோர்ந்து போகிறோம், நம்மலாம் நம்ம கூட அவர் இருக்கிறாரா, ஏசப்பா நமக்கு செய்வாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம உண்மையாகவே அவரை தேடுறோமா? அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம வாழ்க்கையில் முதலாவதாக இடம் கொடுக்குறோமா? அப்படி நம்ம அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த நாள் முழுவதும் இதை எடுத்துக்கொண்டே போயாகணும்னு வைராக்கியமாக அந்த நாள் முழுவதுமாக அவருடைய வார்த்தைகளை எடுத்து கொண்டு போகிறோமா? இதை நம்மளுக்குள்ளே கேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கான மறைவிடமும் நமக்கான கேடகமும் நமக்கான உன்னதமும் அவராக இருப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை சோர்ந்து போக விட மாட்டார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட போய் கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலேயும் கூட எங்களுடைய இயலாமையில் நீர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறீங்க. எங்களை பலப்படுத்துகிற கரமாக உங்களுடைய கரம் இருக்கு டாடி. இந்த நேரத்துலேயும் கூட எங்களுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் வழிநடத்த, நீங்கள் எடுத்து நடத்துவதற்கு உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்காக நாங்கள் காத்திருக்கோம்ப்பா. இந்த காலை பொழுத உம்முடைய உடனிருப்போடு தொடங்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. கண்டிப்பாக இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களுக்கு உறைவிடமா, நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுதலா, நீங்கள் எங்களுக்கு கேடகமாக இருப்பீங்க டாடி. அப்படியா எங்களை எடுத்து நடத்துங்க. ஆமீன்.